யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டதுனால வந்து மார்க்கெட் இன்னைக்கு செம கிராஷ், ஒரு 2% கிராஷ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1400 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்வீட் என்னன்னா, ஆப்வியஸ்லி அந்த ஈரான் இஸ்ரேல் வாரோட சீஸ்ஃபயரை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதனால் வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அண்டு இந்த ட்வீட் வந்ததுனால எக்ஸ்ட்ரா ஐ மீன் ஃபர்தராக ரொம்ப டவுன்ஃபாலில் போயிருக்கு. அண்டு இதுக்கப்புறம் இது மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஃபார் ஃபியூவர் மந்த்ஸ், ஃபார் த நெக்ஸ்ட் 1 or 2 months. ஸோ இன்றைக்கி நான் வந்து நம்மளோட ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆப்வியஸாக ப்ராஃபிட் தான், புட் சைடு ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் 1, 2 and 3 கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் வந்து எந்த விக்குமே இல்லை, ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு கேண்டில். ஸோ இந்த we waited for the pullback and we entered here and we kept the stop loss above the candle. Entry candle வந்து நம்ம above வந்து stop loss place பண்ணியிருந்தோம். and risk reward ratio 1:3 ஆப்வியஸாக. ஸோ ஒரு நல்ல டவுன்ஃபால் இருந்துச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் half an hour. அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு புல் பேக் காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிட்ட ஒரு லாஸ்க்குமே போச்சு இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷனில் போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு half an hour. அதுக்கப்புறம் சடன் ஒரு மூவ். இந்த ஒரு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 எடுத்திருந்தேன். அண்ட் 190 ஆல்மோஸ்ட் 270 280 வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு 3 minutes கேண்டில்லே போச்சு. அண்ட் நம்ம கேப்சர் பண்ணல. ஸோ அதை வந்து நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் ப்ரூட்டல் ஃபால். ஸோ ஒரு பிளட் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 516 பாயிண்ட்ஸ் டவுன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்துச்சு இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அண்டு லெட்ஸ் சே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்விங் பிக்ஸ். எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% 3% ஹைக்கில் தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் போனதும் இல்லாமல் எல்லாமே லாஸ்ட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் ஃபால் தான். இதை வந்து நிஃப்டி 50. ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். எங்கேயாச்சும் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்த பொசிஷன். 3000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரே லாட்டில் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் 180 வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். எக்ஸிட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 225 ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அந்த சடன் மூவ் அப்படிங்கிறதுனால 226.50 ப்ளேஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 473 க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்ம போட்ட கேபிட்டலோட டபுள் த கேபிட்டல் எடுத்திருப்போம். ஸோ லெட்ஸே ஒரு 11,000 12,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் ஒரு லாட்டுக்கு. நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.5 lakhs நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் வி நெவர் நியூ மார்க்கெட் வந்து இவ்வளோ ப்ரூட்டலாக போகும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து அப்படி மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஸோ அது வந்து மார்க்கெட்டில் நடக்காது. ஸோ எனிவே நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 45 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட ஓகே நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வெளியே வருது பெட்டர். ஸோ நம்ம இவ்வளோ சேஸ் பண்ணலையே, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்கல. ஸோ இதுதான் நம்ம எடுத்த பொசிஷன் 3000 rupees. அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரி ஐ மீன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட் அப்படின்ட்டு ஆப்ஷன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி 180 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தோம். என்ட்ரி எடுத்து ஒரு half an hourல ஒரு நல்ல மூவ். அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால். இந்த இடத்துல காஸ்ட் டு காஸ்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 200 rupees 174 வரைக்கும் போச்சு. 180 எடுத்திருந்தோம்னா ஒரு 6 பாயிண்ட் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு half an hour கிட்ட, half an hour இல்லை, ஒரு 20 minutes கிட்ட ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் ஒரு சடன் மூவ். இதுதான் வந்து நான் அந்த கேண்டில் சொன்னேன், இந்த ப்ரூட்டல் கேண்டில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 195 இருக்குது. அண்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 276, ஆல்மோஸ்ட் ஒரு 100
80 பாயிண்ட்ஸ் 80 to 85 பாயிண்ட்ஸ் ஒரே 3 மினிட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்பில் தான் போயிருக்கு. ஐ மீன் புட் சார்ட்ஸ் வந்து அப்பில் போயிருக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுனால. ஸோ தட்ஸ் தி திங். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற லேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போனாலுமே ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ எனிவே நம்ம நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 3000 rupees தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த டார்கெட் ஃபிக்ஸ் ஐ மீன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பியாக வெளியே வந்துடணும். தட்ஸ் தி திங். அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி செகண்ட் ட்ரேட் எடுத்து அது மறுபடியும் கன்சால்டேஷன் ஆகி அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நம்ம எடுத்த ப்ராஃபிட்டும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ தட்ஸ் தி திங். அது அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது. செகண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ட்ரேட் புக்லேயே இருக்கக்கூடாது. ஸோ ஒன் டே ஒன் ட்ரேட் அப்படிங்கிறதுல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் எண்ட்லேயோ ஒரு இயர் எண்ட்லேயோ வில் பி ஏபிள் டு வில் பி இன் ப்ராஃபிட்டபிள் ஸ்டேட். ஸோ தட்ஸ் தி திங். And hope you found this video useful. And yeah, thank you so much. Please support us if you like this video, if you found this video useful. Yeah, thank you so much. Bye.